எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அதுமா பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாலாம் வந்து இந்த குட்டி குஸ்மாக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த ஓடி புச்சி பலூன் உடைக்கிற விளையாட்டு லெமன் அண்ட் ஸ்பூன் அந்த மாதிரி கேம்ஸ் தான் வச்சால யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வராங்களோ அவங்களுக்கு இந்த சோப்பு டப்பா சீப்பு டப்பா ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைஸ் கொடுத்து ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி ஏரியா சுற்றி நடந்திருக்கும். ஸோ அதில் ரொம்ப ஃபன்னான வீடியோஸ் எதுவும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வந்துருக்கு காய்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ வந்து சும்மா பிளாஸ்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோ முதல்ல ஃபுல்லாக பாருங்கள், எந்த இதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இந்த ஏரியாவில் இந்த குட்டி குட்டி பசங்களாம் வந்து பலூன் கட்டி வச்சுட்டு ஓடி போய் குச்சி உடைக்க சொல்கிறாங்க போல. ஸோ அந்த வீடியோ தான் முதல்ல வந்திருக்குது, அந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த ப்ளூ பலூனை பாருங்க. அடப்பா அடா போங்கடா, அவனே வெட்டுட்டாங்க கடைசியில் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலான்னு பார்த்தா அவன் கால் வைக்கிறடெல்லாம் கண்ணி வழியாக வைக்கிறானுங்களே. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது என்னடா பயங்கரமா இருக்கு, இந்த மாதிரி போட்டில் எங்கடா நடத்துறீங்க டே? டேய் நல்லா இருக்குடா. அட்ரஸ் எங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க மக்களே. பந்தயத்தில் நாங்களும் கலந்துக்கலாமா? ஐயோயோ மக்களே, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பொங்கலுக்கு நம்ம போய் கலந்துப்போம். மது பிரியர்களே ரெடியா? இது பெண்களுக்கான ஒரு கேம் ஷோ. இது என்னன்னு பாருங்க நீங்களே. கீழே விட்டாங்க. அதாவது தலையில வந்து ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுறாங்க. அதை ஒட்டி விட்டு எந்த ஸ்டிக்கர் வந்து யாருக்கு வந்து எல்லா ஸ்டிக்கரும் கீழே விழுதோ அவங்க வந்து கேமோட வின்னரா கொஞ்சம் ஆட்டுறாங்க. எப்போ அடுத்த வீடியோ ஒன்று பார்க்கலாம். பானை அடிக்கிறது சூப்பர். எங்க ப்ளே பண்ணுங்க பார்ப்போம். குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா அம்மாடி காய்ஸ், மண்டை உடச்சிட்டு இருக்கோம். மண்டை கிரன்னு ஆகிட்டு இருக்கும் போல அச்சடியில். இதை வேணுனே போய் நிற்பானுங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு பக்கத்தில் போயிட்டு வாங்கடா என்ன அடிங்கடான்ட்டு அதான் கட்டை எடுத்து சொத்துறாளுன்னு தெரியல, ஓரமாக அடிக்க வந்துடுறேன். அடுத்தது பார்ப்போம். ஆஹா என்னடா இது? ஈயோ டேய், சிங்கிள் பசங்க சாப்பிடுவங்கள சும்மா ஓடாதரா. டேய் நீங்க யாருன்னா வந்து இது இந்த போட்டியில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கலந்துக்கலாமா என்னன்னு கேட்டு சொல்லுங்க. தவிர சட்டை போட்டுன்னு எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பாரு. இந்த மாதிரிலாம் கிரியேட்டிவாக ரூம் போட்டு யோசிப்பானுங்க போல. இந்த மாதிரிலாம் கேம்ஸில் நம்ம வைக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க பாருங்க. இது எந்த மாதிரிடா இருக்குது பொசிஷன் பார்க்கறதுக்கு இடையே காமெடியாக இருக்குடா. ஐயோ மூஞ்செல்லாம் அச்சின்னு உங்களுக்கு. வித்தியாசமா யோசிக்கிறானுங்கடா இவனுங்க. அடுத்தது என்ன? புயல் வேகத்துல ஓடிட்டு இருக்க தண்ணி லாரியும் புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணல் லாரி வந்துடக்கூடாதா சாமி? அடுத்து தொடக்கத்தை வச்சு பலூன் அடிக்கணும். யார் அதிகம் பலூன் அடிக்கிறாங்களோ அவங்க வின்னா. சரி ஓகே ப்ளே பண்ணுவோம். ரைட்ரா இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாரையும் பொழுதுட்டு இருக்கான்.
போடு போடு. எனக்கு தெரிஞ்சு அவன் பலூன் அடிக்கல காய்ஸ், சுத்தி ஆளதான் அடிச்சிட்டு இருக்கான். ஆவாதவளை யாவன் பார்த்து வச்சுப்பான் போல கட்டத்துக்கு முன்னாடியே போட்டு பொந்துட்டு இருக்கான் எல்லாரையும். அடுத்து மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷல். இந்த மாட்டுப்பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடுங்களை வந்து கோலம் போறன்ற பேரில் ஒன்று பண்ணுவாங்க பாருங்க கைஸ். ஐயோ அது மாடா மனுஷனா எறும்பா யானையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஆள் தனியாக வைக்கணும் போல அந்த மாதிரி கோலம் போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கோலம் வந்து நிறைய வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன், ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அது முதல் கோலம் பாருங்க, சூப்பர்மேன் கோலம் போட்டு வச்சிருக்காங்க. பேட்மேனா சூப்பர்மேனா சுர்யான கோலம், சுர்யான கிரியேட்டிவிட்டிங்க. நாங்களாவது ஒயிட்ல போட்டு முடிச்சிட்டோம், கலரிங் கொடுத்துருக்காரு பாருங்க. என்ன கலரிங், கலர்ஃபுல் கோலம்ங்க. ரவி வர்மாவே மிஞ்சிட்டாரு இவரு. ரவி வர்மா மாடு வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. இது ஓகேவா உங்களுக்கு? இங்க பாருங்க, என்னடா அது குட்டி மாடு, கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா அது குள்ள தெரியாது. டோரா புச்சில வரும்ல குள்ள நெறி கண்ண கட்டிக்கிட்டு அத வரைஞ்சு வச்சிருக்க. பெங்கால் நல்வாழ்த்துக்கள். வெஸ்ட் பெங்காலுக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. பெங்கால தாங்க அப்படி போட்டுருக்கு. பொங்கலை தான் அந்த லட்சணத்துல எழுதிருக்காங்க. ஏன்னா பொங்கலுக்கே ஸ்பெல்லிங் தெரியல, நீங்க எதுக்கு பொங்கல் கொண்டாடுறீங்க? சரி வா பாப்போம். இது ஓகேவா உங்களுக்கு? இங்க பாருங்க, என்னடா அது குட்டி மாடு, கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா அது குள்ள நெறியாது. டோரா புச்சில வரும்ல குள்ள நெறி கண்ண கட்டிக்கிட்டு அத வரைஞ்சு வச்சிருக்க. பெங்கால் நல்வாழ்த்துக்களா? என்ன அதெல்லாம் ஓகேடா. இது என்னடா இது? பெங்கால தாங்க அப்படி போட்டு நம்மளதான் வரைஞ்சு வச்சிருக்காங்களா உண்மையாவே அப்படின்னு பாத்துக்குது. இவ்வளவு அழகா ஆடிக்கிட்டு இருக்க பாத்தியா? ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பார்த்துட்டு அழுதா மாடு. என்ன ப்ராப்ளம் தெரியல. அழகா தானே போட்டிருக்கேன். சரி சாரி கோவப்படாத. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் தானே போட்டிருக்கேன், அதுக்கே அழுவுற? இப்படி ஆடுற மாதிரி வரைஞ்சது தப்பு தான், அதுக்காக இப்படி துரத்துக்கிட்டே வராத. பயமா இருக்கு செல்வா. செல்வா விட மாட்டீங்க. நான் உனக்கு எதடி பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ண? பாரு என்ன கோலன்ற பேர் அலங்கோலம் பண்ணி வச்சுட்டு கோலம் போறன்ற பேர் அலங்கோலம் பண்ணிக்கின்னு சுத்தி இருக்காங்க நல்லா போட்டு காண்டேத்தின்னு. அது மாடுன்னு அந்த மாடே நம்ம அதிரியாது. ஒன்னா பாருங்க, எல்லாம் இருக்கிற எல்லா மாடும் சேர்ந்து வந்து மெருநாள புறணம் பண்ண போகுது. கோலத்தை போடாதே 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 கோலத்தை போடாதே 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 கோலத்தை போடாதே 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 கோலத்தை. திடீர்னு ஏன் இந்த போராட்டம்? இன்னைக்கு இதை நாங்க பண்ணலனா வாழ்க்கை முழுக்க இந்த அவல நிலை எங்களை விட்டு போகாது. அப்படி என்னதான் ஆச்சு? நீ ஒரு ஆர்டிஸ்ட் என்று நிரூபிச்சிட்டமா? அம்மா அம்மா அங்க பாருமா. ஒண்ணும் இல்ல செல்லம், பயப்படாத, அது கோலம்தான். இப்படி என்னையா பண்ணிட்டோம் நாங்க? உங்களுக்காகத்தானே ராவும் பகலும் உழைச்சி பால் குடுக்கறோம். ஆனாலும் நீங்க எங்களுக்கு குடுக்கறது காஞ்சி போன புல்லும் மீந்து போன புண்ணாக்கும் தான். ஆனா இப்போ அது பிரச்சனை இல்ல. எங்களை ஏன் கோலம்ன்ற பேர்ல இப்படி அலங்கோலமா வரைஞ்சி அசிங்கப்படுத்துறீங்க? நாங்க என்ன அவ்வளோ கேவலமாவா இருக்கோம்? தயவு செஞ்சு கேக்கிறோம், இது அடுத்த பொங்கலுக்கு பண்ணாதீங்க. நாங்க வேணும்னா 4 பேர் சேர்ந்து பண்ணிக்கவா? இனிமே நீ கோலம் போட்டா கைய உடைச்சிருவேன். ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கனாலே ஒரு கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்தோம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து ஜல்லிக்கட்டுன்ற பண்ணுற பேரில் நடுவில் கொஞ்சம் அலப்பறை பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த உண்மையாக மாடு பிடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக மாடு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த கூட இருக்க கூட்டில் குட்டி குட்டி குஸ்மாவெல்லாம் உள்ளே சேர்ந்து ஒரு ஆட்டத்தை ஆடுது பாருங்க. அது ரொம்ப தாங்க முடியல. அந்த வீடியோலாம் அடுத்து வந்திருக்கு, ஒன்று பார்ப்போம். என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் வாழ்க்கையில சில அடிகள் விழதான் செய்யும். அண்ணே போய் வேலையை பாரு. கடவுளே, அடுத்த வீடியோ என்னன்னு பார்ப்போம் டக்குன்னு. மாடு குத்தி கிழிச்சானோ பொழைச்சுக்கு வேண்டி அம்மால தூக்கி சொருவணும். உங்க அம்மால உங்க அம்மால தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. இந்த மாடுங்கிட்டலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் காய்ஸ். இந்த ஃபோட்டோ எடுக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நிற்காதீங்க, தூக்கி போட்டு சொல்லிவிட்டு போதுங்களே. ஓனரா ஓனர் ஏன் பொழந்துட்டு போறீங்க? நெருப்பா போகுது. என்னது சட்டிகரண்ட வாசம் வருது? அது சட்டி இல்லையா, ஏன் சட்டியா? சுடர்மணியில போறா தம்பி பிரேக்க. And his name is John C.
இந்த வீடியோ பார்த்தவங்க சுற்றி உடிச்சு தூக்கி அவனை. ஐயோ பெல்ட் அடிக்கிறான் போயிட்டு. பாவம் நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி. இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? ஒரு 4-5 பொடி பசங்க அப்படியே போடுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு பண்ற அளப்புற தாங்க முடியலையா இவனுங்க? என்ன ஸ்பீடு! அட போய் எவ்வளவு தூரம் எடுத்துன்னு இப்ப போகுது? எவ்வளவு தூரம் போவான்னு தெரியல எத்தனை. ஏன் ஜல்லிக்கட்டுல வந்து மாடு மட்டும் தான் போன மாட்டா, நாயெல்லாம் போக கூடாதா? இப்ப பாருங்க நாயெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கு. சொல்றான் பையன். சுத்தி விட்டு வீடியோ பாருங்க. போறான் மேல அப்படியே. என்ன அவங்களுக்குலாம் செம்ம அடிப்படம் போல. அந்த மாடு ரொம்ப வேற ஷார்ப்பா இருக்கும், அச்சு தூக்கி போட்டுரும் போல செம்மையா. பறக்கிறோம் பறக்கிறானுங்க மேல அப்படியே. பொங்கல்னாலே வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் இல்லாமல் அந்த பொங்கலே வந்து அமையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி எடுத்து ரியாக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா. சரி முக்கியமானதை மட்டும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ட் 2 பார்ட் 3 வந்து போடலாமா என்னன்றது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபன்னான வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஒன்று ஒன்றா பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரா இந்த மாதிரிலாம் லுசுத்தனமாக பொங்கல் கொண்டாடுறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். அண்ட் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.